نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وسلم فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமிகு ஒரு மாதத்தில் நாட்களிலே சிறந்த நாள் என்று சொல்லப்படக்கூடிய சிறந்த ஒரு காலத்தில், நாளில், ஒரு சிறந்த தினத்தில் நாம் எல்லோரும் இந்த ஜும்மாவிற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்தி கொள்ள வேண்டும். ஈருலகத்திலும் வெற்றியடையக்கூடிய நல்ல பாக்கியவான்களாக நம்மளை அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இங்கு நிகழ்த்தப்படுகின்ற ஹுதுபா உரை பேசுகின்ற எனக்கும் செவிமடுக்கின்ற உங்களுக்கும் பயன் தர வேண்டும் என்றிருந்தால், ஈருலக வாழ்விலும் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றிருந்தால், எம் வாழ்வின் அடித்தளமாக, நம் வாழ்வை காக்கும் கேடயமாக தக்வா என்கின்ற அந்த உணர்வு இருக்க வேண்டும். தக்வா என்கின்ற அந்த அஸ்திவாரத்தின் மீது கட்டி எழுப்பப்படுகின்ற செயல்கள்தான் செம்மையானதாக, சரியானதாக, அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டதாக, நல்லதாக அமையும். எனவே அந்த தக்குவாவுக்கு உரமூட்டுகின்ற விடயமாக, ஒன்றாக இந்த உரை அமைய வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு, அந்த எதிர்பார்ப்போடு, அந்த பிரார்த்தனையோடு நாம் இந்த ஹுதுபாவை உள்வாங்குகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் அந்த எதிர்பார்ப்புடையோருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற போதுமானவன். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் தக்வாவோடு வாழ்ந்து மரணிப்பதற்கு அருள் புரிவானாக. அந்த தக்வாவை எம் உள்ளங்களிலும் எம் வாழ்விலும் உயிரூட்டக்கூடிய, ஒரு உணர்வூட்டக்கூடிய ஒன்றாக இந்த உரையை ஆக்குவானாக என்று நினைவூட்டி பிரார்த்தித்தவனாக, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியமிகு மாதங்களில் ஒன்றாகிய துல்ஹஜ் மாதத்தின் உலக நாட்களில் சிறந்த நாள் எது என்று கருத்துகளுக்குள்
துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப நாள்கள் தான் மிகச் சிறந்தது என்று அடையாளப்படுத்தப்பட்ட அந்த நாளில் எந்நாளும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தில் இந்த ஜும்மாவிற்காக நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் உலகமே நினைவு கூறுகின்ற ஒரு தியாக குடும்பத்தின் வரலாற்றில் ஒரு துளியை எம் வரலாற்றுக்கு பாடமாக நினைவூட்டுவது பொருத்தம் என்று நான் நினைக்கின்றேன். இக்காலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தின் தியாகங்கள் நினைவு கூறப்படுகின்ற காலமாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புகழ்பாடும் காலமாகும். அவருடைய வாழ்வியலிலிருந்து எம் வாழ்வுக்கான முன்மாதிரிகளை தேடுகின்ற காலமாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா திடகாத்திரமிக்க நபிமார்களில் ஒருவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடையாளம் காட்டுகின்றார். தன் தோழனாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே அடையாளம் காட்டுகிறான். மனிதர்களுக்கு தலைவராக ஆக்கியதாக அல்லாஹ் அடையாளம் காட்டுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில் இருந்து பல நபிமார்களை உருவாக்கிய விடயத்தை அல்லாஹ் அடையாளம் காட்டுகின்றான். இப்படியெல்லாம் தனித்துவமான சிறப்பு கொண்ட இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகின்ற அல் குர்ஆன் திட்ட தெளிவாக குர்ஆனில் ஒரு விடயத்தை சொல்கிறது. கது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு. உங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலும் அவர்களோடு இருந்த வாழ்ந்த அவர்கள் வழி வந்தவர்களிலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே அடையாளப்படுத்துகிறான். நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுடைய வாழ்வில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சிறப்பித்து பேசிய அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வாழ்விலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான். இன்னொரு வசனத்திலே வமன் யர்கபு அன் மில்லதி இப்ராஹீம இல்லா மன் ஸஃபிஹ நஃப்ஸஹு. இப்ராஹிமின் வழிமுறையை எவன் புறக்கணிக்கின்றானோ அவன் மூடனாக அன்றி புத்தி வேதலித்தவனாக அன்றி வேறு யாராக இருப்பான் என்று அல்லாஹ் கேட்கிறான். வலகத் இஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா வஇன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் ஸாலிஹீன். இப்ராஹிமையே நாம் இவ்வுலகத்தின் இறைதூதராக தேர்ந்தெடுத்தோம், மறுமையில் அவர் நல்லடியார்களில் ஒருவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒருவராகவும் நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வியல் வழிமுறைகள், அவருடைய தியாகத்தில் இருந்த பாடங்கள், படிப்பினைகள் பெற வேண்டிய விடயங்களை அல்லாஹ் அல் குர்ஆனிலே அடையாளப்படுத்துகிறான். ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து யா ஹைரல் பரியா, மனிதர்களில் சிறந்தவரே உத்தமரே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார்கள். அந்த அழைப்புக்கு அவர்கள் தகுதியானவர்கள் தான். ஏனென்றால் அல்லாஹு தஆலாவும் அவர்களை இன்னக லஅலா ஹுலுகின் அதீம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் மகத்தான பண்பாடு கொண்டவர், மனித புனிதர் என்று அல் குர்ஆனிலே அடையாளப்படுத்துகிறான். எனவே அந்த சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்த அந்த அழைப்புக்கு நபி அவர்கள் தகுதியானவர்கள் தான். இருந்தாலும் பக்குவமாய் அடக்கமாய் நபி அவர்கள் சொல்கிறார்கள், ذاك இப்ராஹிம், மனிதர்களில் சிறந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று அந்த புகழை, அந்த சிறப்பை அவர்கள் இப்ராஹிமுக்கு சேர்ப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வருகின்ற செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் 17 ரகாத்துக்கள் தொழுகின்ற எமக்கு, 5 வேளை தொழுகின்ற நமக்கு, அந்த தொழுகையில் ஓதப்படுகின்ற அத்தஹியாத்துகளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் ஒவ்வொரு நாளும் நினைவுகூரப்படுகின்ற இடத்திலே அல்லாஹு தஆலா
கொண்டு வந்து வைத்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரோடும் புகழோடும் சேர்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரும் புகழும் இந்த உலகத்தில் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கிறது. சுமார் 69 இடங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நாமம் அல் குர்ஆனிலே பரந்து காணப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரிலே ஒரு சூரா இருந்து இந்த உலகத்தில் அவருடைய சிறப்பை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெருமைக்கும் ஏன் இவர் பாத்திரமாகிறார்? இவ்வளவு பெருமைக்கும் ஏன் இவர் சொந்தக்காரராகிறார்? ஏன் இவரை இவ்வளவுக்கு குர்ஆன் சிறப்பித்து பேசியிருக்கிறது என்கின்ற ஒரு தேடல், ஒரு ஆய்வு, ஒரு அவதானம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். வெறுமனே வரலாறுகள் என்பது நாம் வாசித்து ரசித்து விட்டு கடந்து செல்வதற்காக அல்ல, யோசித்து வாழ்வுக்கு தேவையான விடயங்களை நாம் தேடி புரக்கி எடுப்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் 3 ஒரு பகுதியை வரலாறாக ஆக்கி வைத்திருக்கிறான். கடந்த கால சமுதாயத்தின் செய்திகளில், வரலாறுகளில், அடிச்சுவடுகளில் எமக்கு தேவையான பாடமும் படிப்பினையும் இருக்கின்ற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அடையாளம் காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு சிறப்புக்கும் காரணம், அவர்களை பற்றி அல்லாஹ் ஒரு விடயத்தை சொல்கிறான். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவானாக இருந்தால் அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், உலகங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே நான் சமர்ப்பணம் அடைந்து விடுகிறேன், நான் அவருக்கு முன்னால் நான் அப்படியே கட்டுப்பட்டு விடுவேன், கட்டுப்பட்டு விட்டேன் என்று அப்படி அல்லாஹ்வுக்கு 100% கட்டுப்படுகின்ற விடயத்தில் ஒருபோதும் கிஞ்சித்தும் யோசித்து நடவாத ஒரு கட்டுப்பாடலாக அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிபணிந்த ஒருவராக அவர் தன் வாழ்க்கையை அமைத்து காட்டினார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் எல்லா நபிமார்களும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நல்லவர்கள் சோதிக்கப்படுவார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சோதனையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. இப்ராஹிம் அவர்களை அவருடைய ரப்பு சோதித்த போது அவர் அத்தனை சோதனைகளில் முழுமையாக வெற்றி பெற்றார், முழுமையாக அதனை நிறைவேற்றினார் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதிலும் அல்லாஹ் ஏற்படுத்திய சோதனைகளை எதிர்கொள்வதிலும் ஒரு கணமேனும் யோசியாமல் அதற்காக வேண்டி முழுமையாக அர்ப்பணம் செய்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தின் தலைவர் ஒரு உத்தமர், புனிதர், தியாகி என்கின்ற சொல்லுகின்ற அத்தனைக்கும் தகுதியான ஒரு இடத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வரலாற்றிலே அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்தி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தின் 50 கடமைகளில் ஒன்றாகிய ஹஜ் கடமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பமும் செய்த தியாகங்களை நினைவூட்டுகின்ற, அந்த அவர்களுடைய தியாகங்களை தழுவிய அந்த நினைவலைகளை எல்லோரும் நெஞ்சங்களிலே சுமந்து கொண்டு சொல்கின்ற அளவுக்கான ஒரு கடமையாக மாற்றப்பட்டிருக்கிறது என்றால், இந்த உலகம் இருக்கும் வரையும் அழியாத இடத்தில் எல்லோரும் நினைவு கூறுகின்ற ஒரு இடத்தில் அந்த வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு அல்லாஹ் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் என்கின்ற செய்தியை நாம் கட்டாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும், கட்டாயம் தேடி பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்வது போன்று, உங்களுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பது போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய காலம் வருகின்ற போதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறும் அந்த வரலாற்றின் பின்னால் உள்ள பாடங்களும் படிப்பினைகளும் எமக்கு எடுத்துச் சொல்லப்படுகின்றன. அழகிய முன்மாதிரிகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றன. நாம் பெற்ற முன்னார்கள் என்ன, நாம் பெற்ற படிப்பினைகள் என்ன என்கின்ற அந்த தேடல், ஒரு சுய விசாரணை எங்கள் உள்ளங்களில் எழவில்லை என்றால், ஒரு செல்ஃப் இன்குவரி எங்களை பற்றி நாம் இத்தனை ஆண்டு காலம் இந்த உத்தமரின் வாழ்வை கடந்து வந்திருக்கிறோமே,
அவருடைய நினைவுகளை சுமந்து வந்திருக்கிறோமே, அவர்களை பற்றி அல்லாஹ் கூறிய செய்திகளை எல்லாம் கேட்டு வந்திருக்கிறோமே, நாம் பெற்ற படிப்பினை என்ன, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்த முன்மாதிரிகள் என்ன என்கின்ற விடயங்கள் தான் இங்கே பேசப்பட வேண்டிய விடயங்களாகும், நாம் சிந்திக்க வேண்டிய விடயங்களாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு ஹுத்பாவை தொடங்குகின்ற போதோ, ஒரு உபதேசத்தை தொடங்குகின்ற போதோ இறையச்சத்தை நினைவூட்டி அந்த உபதேசங்கள் தொடங்கப்படுகின்றன. ஏனென்றால் இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்படாத எந்த சிந்தனையும் நிரந்தரமற்றது. அதனால் நல்ல செயலூக்கம் பெறாது, மாற்றங்களை தராது, செவிடங்காதில் ஊதிய சங்காகத்தானவைகள் மாறும் என்கின்ற அடிப்படையில் தான் ஒரு செய்தியை சொல்லுவதற்கு முன்னால், ஒரு வித்தை நிலத்திலே நடுவதற்கு முன்னால் அந்த நிலத்தை பண்படுத்துவது போன்று தக்குவா என்கின்ற உணர்வுகளை உள்ளங்களில் ஊட்டி அந்த செய்தி சொல்லப்படுகிறது. அந்த தக்குவா உணர்வை உள்வாங்கி அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்தி பரிசுத்தமாக்கி சொல்ல வரும் இறை செய்திகளை செவிமடுக்கின்ற அந்த இறைய விரிவோடு எதிர்பார்க்கின்றவர்களுக்கு மட்டும்தான் அது வாழ்க்கையாக மாறும். இல்லை என்றால் அது சடங்காக சம்பிரதாயமாக மாறிவிடும். ஆண்டாண்டு காலமாக நாம் கேட்டு வந்த எத்தனையோ வரலாறுகள் வெறும் வரலாறாக போய்விட்டன. நாம் ஒரு வரலாற்று புருஷராக மாறுவதற்கான எந்த மாற்றத்தை நோக்கி நாம் நகராமல் எம் வாழ்க்கையை வெறும் சடங்குகளோடும் சம்பிரதாயங்களோடும் அன்றாடம் எங்களால் சிம்பிளாக செய்யக்கூடிய சாதாரண தியாகங்களை கூட செய்யாமல் எம் வாழ்வை கடந்து கொண்டிருக்கின்ற ஒரு துப்பாக்கியமான சூழ்நிலையில் தான் மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகங்களை எல்லாம் பட்டியல் போட்டு முட இந்த ஹுத்பா நமக்கு போதாது. ஒரே ஒரு செய்தியை மட்டும், அதனோடு ஒரு கடமையும், நமக்கு நம்முடைய சந்ததியை சுமந்து செல்ல வேண்டிய ஒரு கடமையையும் நினைவூட்டுவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் பல தியாகங்களை செய்தார்கள். அந்த தியாகங்களில் ஒன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை வரம் இல்லாமல் நீண்ட காலம் இருந்தபோது தவமிருந்து பெற்ற குழந்தை என்று சொல்கின்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற ஒரு புதல்வனை கொடுக்கிறான். வபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், சகிப்பு தன்மை நிறைந்த ஒரு குழந்தையை நாம் அவருக்கு நற்செய்தியாக கூறினோம். அல்லாஹு தஆலா மிக பொறுமை மிக்க ஒரு பாக்கியவான், ஒரு பொக்கிஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான, ஒரு அன்பான, ஒரு அடக்கமான, கட்டுப்பாடான ஒரு குழந்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். தவமிருந்து அழுது தொழுது அல்லாஹ்விடத்திலே பெற்றெடுத்த அந்த வரம் போன்று ஒன்று குழந்தை இல்லா ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் கொடுத்த ஒரு வரமாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த குழந்தையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அப்படியான ஒரு தவம் இருந்து பெற்றெடுத்த அந்த குழந்தை ஃபலம்மா பலக மஅஹு அஷ்ஷாய قال يا بني إني أرى في المنام أني أذبحك. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உழைக்கும் நிலையை அல்லது அவர் வேலை செய்யக்கூடிய ஒரு தெம்பான நிலையை அடைந்த போது, சுயமாக இயங்கும் நிலையை அடைந்த போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு முதல்ல வேற சம்பவம் நடக்கு நமக்கு தெரியும். மனித சஞ்சாரமே இல்லாத மக்கா சூழலில் அன்னை ஹாஜரையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தனிமையிலே விட்டு சென்ற வரலாறு, மற்ற வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். அந்த வரலாற்றில் ஒன்றுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தெழுந்த போது அல்லாஹு தஆலா ஒரு கட்டளை இடுகிறான். யா புனைய, என் அன்பு மகனே, இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அத்பஹுக, உங்களை அறுப்பதாக நான் கனவு காண்கிறேன். மாதா தரா, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அருமை மகனை அருமையாக விழித்து, அன்பு மகனே, உன்னை நான் அறுத்து பலியிட கனவு காண்டேன், உங்கள் நிலைப்பாடு என்ன என்று கேட்கிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், கால யா அபதி, என் அன்பு தந்தையே, இஃப்அல் மா துஅமர்,
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும் இது அல்லாஹ்வுடைய வஹி என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அது அல்லாஹ்வுடைய வஹி. நபிமார்கள் காண்பது கனவு வஹி. ஒரு வஹியை மகனிடத்திலே சொல்லி, இந்த கடமை இப்படி எனக்கு ஏவப்பட்டுள்ளது, இது பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு கடமையை செய்வதற்கு நிலைப்பாட்டை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் அல்லாஹ்வுடைய குர்ஆனிய வசனம் அழகான பாடத்தை சொல்லுகிறது. ஒரு கடமையாக இருந்தாலும் அதை சொல்லுகின்ற போது முறையாக எடுத்து வைக்கின்ற ஒரு பாடத்தை அல்லாஹ் இங்கே பெற்றுக் கொடுக்கிறான். உங்களை அறுத்து பலியிடும் கனவு நான் காண்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஒரு நபியாக இருந்தும் கூட, தன் மகன்தான் அந்த கடமைக்கு உரியாக்கப்பட வேண்டியவராக இருந்தும் கூட, அதை எடுத்து சொன்ன முறை, ஒரு செய்தியை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு சொல்கின்ற போது எவ்வளவு பக்குவமாக, எவ்வளவு நிதானமாக, அவர் உள்வாங்கும் விதமாக கொண்டு போக வேண்டும் என்கின்ற செய்தியை அல்லாஹு தஆலா இங்கே கற்றுக் கொடுக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌனிடத்திலே அனுப்புகின்ற போது அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அந்த பக்குவம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே ஃபிரௌனை பற்றி சொல்கின்ற போது, இன்னஹு தகா, அவன் ஒரு வம்பன், இஸ்ஹபா இலா ஃபிரௌன, நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடத்திலே போங்கள், வகூலா லஹு கௌலன் லையினா, அவனிடத்திலே நீங்கள் சென்று சாஃப்டா அவனை டீல் பண்ணுங்க. அவன் வம்பன் தான், ஆனா நீங்க போய் வம்பனுக்கு வம்பனாக நடந்து கொள்ளாமல் சொல்லுகின்ற செய்தியை சரியாக சொல்லுங்கள். சாஃப்டாக அவன் கேட்கின்ற, எதிர்பார்க்கின்ற அந்த அதாவது காது கொடுத்து கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த விடயத்தை கொண்டு தெளிவாக சேர்க்கின்ற பணியை அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கும் அவர்களின் பின்னால் வந்த வாரிசுகளான இந்த உம்மத்துகளுக்கும் அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே ஒரு சீரியஸான மேட்டர் இது. சின்ன பேசிட்டு இருக்கிறது இந்த பிக்னிக் போற கதை அல்ல. அறுத்து பலியிடுகின்ற கதையை மனிதனிடத்திலே சொல்லு, உங்களை அறுத்து பலியிட அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கிறான். என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியை விசாரிக்கின்ற போதுதான், காலையா அபச்சி, என் அன்பு தந்தையே, இஃப் அல் மா துமர், நான் கனவு கண்டேன் என்று சொன்ன போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு ஏவப்பட்ட அந்த ஏவலை, அவர நிலைப்பாடு அல்லது அல்லாஹ்வுடைய ஏவல் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும். இஃப் அல் மா துமர், உங்களுக்கு ஏவப்பட்ட அந்த ஏவலை நீங்கள் நிறைவேற்றுங்கள். சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹ் மினஸ் சாபிரீன், நீங்கள் என்னை மிகவும் சகிப்பார், பொறுமையாக உங்களுக்கு ஒபே பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிள்ளையாக, நல்ல ஒரு அடியானாக நீங்கள் என்னை காண்பீர்கள். நான் 100% உங்களுக்கு ஒபே பண்ணுவேன், கட்டுப்படுவேன், நீங்க அதை கண்டுகொள்வீர்கள் அந்த கடமையை செய்கின்ற போது என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வாப்பா அறுக்க கூப்பிடுறார், மகன் அறுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு தலையை தார ரெடி என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குழந்தைகள் பெற்றோருக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்கிறது. ஈமானிய உணர்வும் இஸ்லாமிய அறிவும் அவர்கள் ஊட்டி வளர்க்கப்பட வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்லுகிறது. இந்த உலகத்தில் பகுத்தறிவு பற்றி சிந்தியாமல் அல்லாஹ்வின் கட்டளையை தலையிலே சுமந்து அது எம் பகுத்தறிவுக்கு பொருந்தாவிட்டாலும் அல்லாஹ்வின் வகைக்கு கட்டுப்பட வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்லுகிறது. மகன் அறுக்கிறையா, அல்லாஹ்வுடைய கட்டளை, நாங்கள யோசனை தலையில ஒரு சைட்ல தூக்கி வச்சுட்டு, அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் அறுக்க சொல்கிறான். அல்லாஹ் அறுக்க சொன்னால் அங்கே பகுத்தறிவுக்கு வேலை இல்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவென்றால் அங்கே பகுத்தறிவு அவடத்திலே வேலை செய்வது தடை செய்யப்படுகிறது. இஃப் அல் மா துமர், என்ன மடத்தனமான யோசனை. மனுஷன் தவமிருந்து பெற்ற பிள்ளைய அறுக்கிறையா என்று மகன் கேட்கல, அல்லாஹ்வுடைய கட்டளை, அதை செய்யுங்க வாப்பா. இப்படி எத்தனை பிள்ளைகளை நாம் உருவாக்கி இருக்கிறோம். ஈமானிய உணர்வு படைத்த, இஸ்லாமிய விழுமிய வாழ்வுக்காக தன்னை தியாகம் செய்யக்கூடிய, எந்த கஷ்டங்களையும் எந்த சவால்களையும் எந்த பிரச்சனைகளையும் சுமந்து கொள்ளக்கூடிய
குழந்தைகளை உருவாக்கிய பெற்றோர்கள் எத்தனை பேர்? இஸ்லாம் இன்று வளர்ந்தெழுந்து வருகின்ற இளம் சமுதாயம் இந்த சமுதாயத்துக்கே சாபமாகவும் சோதனையாகவும் மாறியிருக்கிறார்கள். ஏன் பெற்ற பெற்றோர்கள் கூட தன் பிள்ளைகளை மடியிலே நெருப்பை கட்டிய அலைவது போன்று அலைந்து திரிகிறார்கள். வீட்டிலே இருக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளால் மரியாதை இழந்து மரியாதை குறைவாக நடாத்தப்படுகின்ற பிள்ளைகள், பெற்றோர்கள், இப்படியான ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம் உருவாகி கொண்டிருக்கிறது. சமுதாயம் நம் வீட்டு பிள்ளைகளால் மிகவும் அவதைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மோட்டார் பைக்குகளிலும் ஏனைய வாகனங்களிலும் என் பிள்ளைகள் போகின்ற போக்கு சமுதாயத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சாபமிடும் அளவுக்கு சாபத்தின் சின்னங்களாக மாறியிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளை உருவாக்கியவர்கள் யார்? வளரும் பருவத்திலேயே ஈமானிய உணர்வையும் பெற்றோரின் பராமரிப்பு அவர்களை பேணுவதின் பண்பாட்டையும் சமுதாயத்தின் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு சமூக பொறுப்புள்ளவனாக நீ இருக்க வேண்டும் என்ற அந்த சமூக உணர்வையும் ஊட்டி வளர்க்க தவறிய பெற்றோர்கள் அதனுடைய அறுவடைகளை இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லாமன் ரஹிப ரப்ப, அல்லாஹு தஆலா அருள் புரிந்த சில பெற்றோர்கள் ஈமானிய உணர்வும் இஸ்லாமிய அறிவும் அந்த விழுமியமும் நிறைந்த தன் பிள்ளைகளாக என் பிள்ளைகள் வர வேண்டும் என்கின்ற முயற்சியிலே சில பெற்றோர்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் இன்று இருக்கின்ற பெரும்பாலான பெற்றோர்கள் பொருளாதார ஆசைகளை ஊட்டி பணப்பேய்களாக பொருளாதார பிராணிகளாக பிள்ளைகளை வளர்ப்பதில் இப்படி படித்தால் இப்படி உலகத்தில் இந்த தொழிலை அடையலாம், இப்படி அடையலாம், இப்படி அடையலாம் என்று பணம் நோக்கிய அந்த இலக்கை, இந்த பொருளாதாரம் நோக்கிய இலக்கை அடிப்படையாக வைத்து இந்த உலகத்தில் உள்ள தன் பிள்ளைகளை அவருடைய அறிவை அவருடைய இஸ்லாமிய உணர்வை அடமானம் வைத்து அழித்து ஒழித்து உலகத்தின் பணப்பேய்களாக உருவாக்கியதன் விளைவை இன்று வீதியோரத்தில் ஒவ்வொரு பெற்றோரும் சமுதாயமும் அறுவடை செய்து கொண்டிருக்கிறது. இது மிகைப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல, மிகைப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல. நல்லா வளர்க்க முயற்சி செய்த பிள்ளைகளும் நாசமா போவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனும் வழி தவறி போனான், அது அல்லாஹ்வுடைய விதி. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி நிமிடம் வரைக்கும் என் அன்பு மகனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கடைசி நேரத்தில் வெள்ளம் தலதூக்கி வந்துட்டு கொண்டிருக்கிறது, பாப்பாட சொல்லு கேட்காம போயிட்டு இருக்கான். அப்போதும் மகனே கைவிடல்ல, நம்பிக்கை இழக்கல்ல, மகனை திருத்தலாம் என்கின்ற கோபப்பட்டவரியல, மகனே வந்து இந்த கப்பலில் ஏறா, நீ தப்பிக்குவாய் என்று. இல்ல நான் நீஞ்சி மலையில் ஏறி அங்கே தப்பி விடுவேன் என்று அவன் சொல்கிறான். ஒரு நபி ஒரு செய்தியை சொன்னால் மனிதனுடைய பகுத்தறிவு தோற்று போய்விடும். நீ கப்பலை ஏறினாத்தான் தப்புவாய் என்று நபி சொன்னால் அவன் ஏறித்தான் ஆகணும், இல்லாட்டி அவன் தப்ப மாட்டான். அவனுடைய பகுத்தறிவு சொல்கிறது நான் மலையில் ஏறி தப்புவேன் என்று. மலையை மிஞ்சிய வெள்ளம், தலை தப்ப முடியாத வெள்ளம், மனிதனுடைய பகுத்தறிவுகள் வகியின் முன்னால் தோத்து போய்விடும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நிம்மதியான இல்லமும் நிம்மதியான சமூகமும் உருவாக வேண்டும் என்றால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நல்ல பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். அந்த பிள்ளைகள் உருவாக்கும் கனவும் பிரார்த்தனையும் பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வை சொல்லி வளவுங்கள், தௌஹீதை ஊட்டி வளவுங்கள், அல்லாஹ்வுக்கு அடிபணிகின்றதில் உள்ள பலாபலங்களை சொல்லி வளவுங்கள். உங்களுக்கு உங்களுடைய முதுமையில் நிம்மதியை தருவான். இந்த சமுதாயத்துக்கு அவன் நல்ல பிள்ளையாக இருப்பான். அதன் மூலம் சமுதாயத்தின் பிரார்த்தனைகள் மூலம் நீங்கள் ஒரு சதக்கா ஜாரியாவை இந்த உலகத்தில் உலாவட்ட பெரும் நன்மையை பெறுவீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போன்றோர்களில் இருந்து பெற வேண்டிய பாடங்கள் இதுதான். அவர்கள் தியாகம் ஒரு பக்கம், ஒரு பிள்ளை வளர்ப்புங்கிற அது ஒரு பெரிய தியாகம். பணம் நிம்மதியை தருவதில்லை, அல்லாஹ்வுடைய அருள் தான் நிம்மதியை தருவது. நாளை மறுமையிலே நிம்மதியாக வாழ்வதற்கான வழியை காட்டினால் இந்த உலகத்தில் அவன் நிம்மதியாக வாழ்வான். இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அதே போன்று பெற்றோர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னான் என்று வந்தபோது எந்த தியாகமும் செய்ய ஆசைப்பட்டார்கள். இந்த உலகத்திலே மனிதன் பிள்ளைகள் இல்லை என்பதற்காக
கோடிய கொட்டியாவது ஒரு பிள்ளையை பெற்றுவிடலாமா என்று உலகம் முழுக்க அலைந்து திரிகிறார்கள். வைத்தியர்களை நாடுகிறார்கள், அதை நாடுகிறார்கள், இதை நாடுகிறார்கள். நான் பார்க்கிறோம். ஷிர்க்கு செய்தாவது ஒரு குழந்தை கிடைக்காதா என்று நப்பாசை. இந்த உலகத்தின் உச்சியிலே இருக்கின்ற ஒரு வைத்தியனை சந்தித்து இருக்கின்ற சொத்தை வித்தாவது ஒரு குழந்தை பெற்று விடலாமா என்று இந்தியாவுக்கும் அங்கிங்கும் அலைமோதி திரிகின்ற நிலை. ஆனால் அப்படி பெற்றெடுத்த ஒரு தவம் இருந்த பெற்றெடுத்த குழந்தைதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்னான் என்று வந்தபோது அறுத்து பலியிட துணிந்தார்கள். தியாகம். நாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம்? அல்லாஹ் கடமையாக்கிய ஹஜ் கடமையை செய்ய தகுதி இருந்தும் அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் வந்த ரப்பி, இது என் அல்லாஹ் வந்த அருள் என்று உணர்ந்து அல்லாஹ்வுடைய பொருளை அல்லாஹ்வுடைய வழியே செலவழிக்க துணிந்த தியாகிகள் எத்தனை பேர்? இது என்ற சொத்து, என்ற சொத்து, நான் உழைச்சது என்று என்னையோ வரக்களை கட்டிக்கிட்டு வந்த மாதிரியும் போகக்களை கட்டிக்கிட்டு போக போற மாதிரியும் இந்த உலகத்தில் பொருளாதார பேய்களாக அதனை ஆளுகின்ற, அதன் மீது அவா கொண்டு அலைகின்ற, அதனை அதிகப்படுத்துகின்ற, அந்த வேட்கை கொண்டு திரிகின்ற ஒரு பெரும் பண குணம்தானே என்னிடத்திலே நிறைய இடத்திலே இருக்கிறது. பிள்ளை இழக்க துணிஞ்சார் காசி. அதுக்கு பின்னால் தான் காசை கொட்டி பிள்ளை வர யோசிக்கும். ஆனால் அந்த பிள்ளையை அல்லாஹ் சொன்னான் என்று வந்தபோது இதுக்கு இடையில் ஹாஜர் என்கின்ற ஒரு தாய் இடையிலே இருக்கிறார். இது எவ்வளவு நடக்கிறது அவருக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ற போது அந்த தாயும் அமைதி காத்தாள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது சாதாரண ஒரு வரலாறு கிடையாது. தியாகத்தின் உச்சகட்டம் இது. தன் பிள்ளையை அறுக்க துணிந்த, தன்னை அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்க துணிந்த, அதனை பொறுத்து அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வந்தபோது அமைதியாக இருக்க துணிந்த ஒரு தந்தை, ஒரு தாய், ஒரு மகனின் வரலாறு. இப்படியான வரலாறுகளில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். நாம் பெற்ற படிப்பினை என்ன? தொழுகைக்கு 5 வேளை தொழுகைக்கு 5 நிமிடம் தியாகம் செய்ய முடியாத அளவுக்கு இந்த உலகத்தை தேடும் ஆசை நம்மை பராக்காக்கி விட்டது. 5 நிமிஷம் தியாகம் செய்ய முடியாது. அல்லாஹ் தந்த காசிலிருந்து ஜகாத்து கொடுக்கணும் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தை பற்றி சொல்கின்ற போதெல்லாம் குர்ஆன் கையாளுகின்ற வசனங்கள் இது அல்லாஹ் தந்த ரிஸ்க். இந்த உலகத்திலே எல்லோரும் பணத்துக்காக ஓடுகிறார்கள். ஆனால் எல்லோரும் பணக்காரராகுவது கிடையாது. எல்லோருக்கும் கோடீஸ்வரராக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. எல்லோர்களாலும் கோடீஸ்வரராக ஆகுவது கிடையாது. அல்லாஹ் சிலருக்கு விரித்து கொடுக்கிறான், சிலருக்கு அப்படியே கையை பிடிச்சு கொள்றான். இது அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் நாடியோர்களுக்கு கொடுப்பான். எல்லாமே சோதனை. இந்த உலகமே சோதனை. இதை புரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்தில் வாழ்வது பெரிய சாதனை என்று நினைத்து, இந்த உலகத்தை ஆளுவது பெரிய சாதனை என்று நினைத்து ஓடித் திரிகிறார்கள். உலகை இழந்து உலகில் வாழ முயற்சி செய்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உடைய அந்த வரலாற்று தியாகத்தின் அடிப்படை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஃபலம்மா அஸ்லமா, அல்லாஹ்வுடைய இந்த கட்டளை வந்தபோது இவர்கள் இருவரும் கட்டுப்பட்டார்கள். கட்டுப்பட்டு வதல்லஹு லில் ஜபீன், அவரை முகங்குப்புற அறுப்பதற்காக முகங்குப்புற கிடத்திய போது வநாதைனாஹு அய்யா இப்ராஹீம், இப்ராஹீமே என்று நாம் அழைத்து சொன்னோம். கது சத்தக்த ருயா, நீங்கள் கண்ட கனவை அப்படியே மெய்ப்பித்து விட்டீர்களே. நீங்கள் கண்ட கனவை, அதாவது அல்லாஹ்வுடைய வகையை 100% நீங்கள் நிறைவேற்ற துணிந்து விட்டீர்களே. அறுக்கும் களத்துக்கு பிள்ளையை கொண்டு போய் விட்டீர்களே. தியாகத்தின் உச்சியை தொட்டு விட்டீர்களே என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், இது மிகப்பெரிய ஒரு சோதனை. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த சோதனைங்கிறது சாதாரணமான சோதனை அல்ல. இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், இது மிகப்பெரிய ஒரு சோதனை. சிம்பிளா தாண்டிட்டாஸ். ஏனென்றா அல்லாஹ் சொன்னால் அந்த அடுத்த கதை கிடையாது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன். ஒரு நாளைக்கு 5 வேளை அல்லாஹு அக்பர் என்று எம்மையும் நோக்கி சொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. கேட்டும் கேளாத செவிடர்களாக இருக்கிறோம்.
இந்த மிம்பர்களிலும் இது போன்ற உபதேச மேடைகளிலும் எத்தனையோ உபதேசங்கள் நம் காதுகளை வந்து அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ்வுடைய வசனம் இது, அல்லாஹ்வுடைய வஹி இது, மக்களே எடுத்து நடவுங்கள் என்று சொல்லப்பட்டது. இந்த உலகத்தில் நீங்கள் இந்த உலகமே இறுதியானது, நிலையானது என்ற நிலையில் இருந்து வாழ்ந்து விடாதீர்கள் என்ற செய்தி சொல்லப்பட்டது. சில தியாகங்கள், சில கஷ்டங்கள், சில பொறுமைகளை நீங்கள் சுமந்து கொண்டுதான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் என்பது அத்துன்யா மஸ்ரஅத்துன் லில் ஆஹிரா, இந்த உலகம் என்பது மறுமையின் விளைநிலம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டது. இந்த செய்தி அத்துன்யா மஸ்ரஅத்துன் லில் ஆஹிராங்கிற ஹதீஸ் என்கிற சஹீஹ் லைஃப்ங்கிறதுல பிரச்சனை இருக்கு. ஆனால் அந்த சொல்ல வருகின்ற செய்தி சரியானது. இந்த உலகம் மறுமையின் விளைநிலம், இந்த உலகம் மறுமையின் விளைநிலம். இந்த உலகத்தில் எம்முடைய பொறுமை, எம்முடைய தியாகம், எம்முடைய அர்ப்பணிப்பு, நாம் இறைவன் போடுகிற கட்டளைகளுக்கு கட்டுப்படுகிறோமா இல்லையா என்பதை பரிசோதிக்கின்ற ஒரு களம். நிறைய பேர் தோத்து விடுகிறார்கள். அல்ஹாகுமுத் தகாதுர், அத்தகாதுர், இந்த உலகத்திலே பணத்தை பெரிதாக சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசை, பதவியை பெருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசை, பிள்ளைகளை பெற்று அதை வளர்ப்பதிலே இருக்கின்ற ஆசை, தொழில் என்று தொழில் பிராணிகளாக மாறிப்போன அந்த நிலை அல்ஹாக்கும் உங்களை பராக்காக்கிவிட்டது. இலக்கை நோக்கி நகராமல் எங்கள் எண்ணங்களையும் நோக்கங்களையும் செயல்களையும் திசை திருப்பிவிட்டது. இப்படியான காலத்துக்கு ஏற்ற சம்பவங்களை குர்ஆனிலே வருகின்ற போது எங்களை நிகழ்காலத்தை நோக்கி, ஒரு நிதர்சனமான சிந்தனையை நோக்கி நாம் எங்களை மீட்டி பார்த்து நாம் யார் என்பதை பற்றி சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் தான் காலத்துக்கு காலம் வருகின்ற இந்த சிறப்பு மிக காலமாகும். ரமலான் மாதம் வந்தது, தக்வாவை உயிர்ப்பிப்பதற்கான காலம் என்று சொல்லப்பட்டது. துல்ஹஜ் மாதம் வந்து அதனுடைய முதல் 10 நாட்கள் உலக நாட்களில் சிறந்த நாள். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செய்கின்ற ஜிஹாத் என்கின்ற போராட்ட களத்துக்கு போவதை விட இந்த நாட்களில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்வதற்காக, ஈமானிய உணர்வை அவன் உயிரூட்டுவதற்காக எடுக்கின்ற அந்த ஈமானிய முயற்சி, அந்த இபாதத்துக்கள், ஜிஹாதுக்கு போய் மௌத்தாகாமல் திரும்பி வந்து ஊரில் இருக்கிறவரை விடவும் சிறந்தவர் என்று நபி அவர்கள் சொன்னது நம்முடைய இந்த தியாக அடிப்படை நம்முடைய வாழ்க்கைகளை கட்டி எழுப்பதற்கான அந்த பயிற்சிக்காகத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வஃபதைனாஹு பிதப்ஹின் அதீம், அல்லாஹ்வுடைய இந்த சோதனையை அவர் ஏற்றுக்கொண்டு அதை முழுமையாக நிரூபித்த போது அல்லாஹு தஆலா இஸ்மாயில் என்கின்ற அந்த மனிதரை, இஸ்மாயில் என்கின்ற அந்த புனிதரை, இஸ்மாயில் என்கின்ற அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட அந்த ஈமான்தாரியை அறுப்பதற்கு பதிலாக அல்லாஹு தஆலா வேறொரு பலிப்பிராணியை அறுத்து கொடுத்து அதனை கடமையாக்கி உதுஹியா என்கின்ற அந்த கடமையின் வடிவத்தில் இந்த உலகம் அழியும் வரைக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று ஹாஜரா நாயகி போன்றோர்கள் செய்த தியாகத்தின் வரலாறு இந்த உம்மத்து நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். தியாகம் என்றால் இதைவிட பெரிய தியாகம் உங்களால் செய்துவிட முடியாது என்ற அடிப்படையில் தன் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளை அல்லாஹ்விற்காக தாங்கி சாதனையாளர்களாக மாற வேண்டும் என்ற இடத்திலே இந்த தியாக வரலாறுகளை அல் குர்ஆனிலே அல்லாஹ் விட்டு சென்றிருக்கிறான். இந்த தியாக வரலாறில் இருந்து நாம் பெற்ற படிப்பினை என்ன என்றுதான் இந்த கணத்தில் நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நல்ல சிந்தனையை தந்து அதன் வழிவில் அந்த அடிப்படையில் எம் வாழ்வை கட்டி எழுப்ப எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا عن الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்வோம். தக்வா உடையவர்களாக இருப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். ஏனென்றால் தக்குவாதான் எம் வாழ்வில் விடிவை ஏற்படுத்தும். நான் இங்கு பேசிய பேச்சுக்கள் எனக்கும் உங்களுக்கும் பயன் தரும் தக்குவாவின் மூலம்தான். வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, எவர் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ அவருக்குத்தான் அல்லாஹ்வுடைய வாழ்வில் விடிவை கொடுப்பான். பிரச்சனைகள், சிக்கல்கள், சவால்கள் வருகின்ற போது அதிலே இருந்து வெளியேறும் வழியை காட்டுவான்.
தக்வா உடையவர்கள் மட்டும்தான் சோதனைகளை சாதனையாக மாற்றுவார்கள், நிதானமாக நடந்து கொள்வார்கள், பக்குவமாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்வார்கள். அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்று உணர்ந்து அவர்கள் அதிலே வெற்றி பெற முயற்சி செய்வார்கள். எனவே அல்லாஹ்விடத்திலே நாம் நம்முடைய தக்வா உணர்வு எப்போதும் உயிர்ப்போடு இருப்பதற்கு அருள் புரியுமாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உதுஹியா கொடுக்கின்றது என்கின்ற ஒரு கடமையாக இந்த வரலாற்றை சுமந்து வந்த ஒரு நிகழ்வாக இருக்கின்ற போது அதனை நாம் உதுஹியா என்பது நீண்ட காலமாக இருந்து வருகின்ற, அதாவது அறுத்து பலியிடுதல் என்கின்ற அந்த பழக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் இருந்து, அவருடைய காலகட்டத்தில் இருந்தே வருகிறது. அல்லாஹு தஆலா சூரத்துல் மாஇதா 27வது வசனத்திலே அந்த செய்தியை சொல்லி காட்டுகிறான். எனவே அதை செய்கின்ற போது இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், குர்பானி போன்ற காரியங்கள் எந்த செயலை செய்கின்ற போதும் அல்லாஹ் அதை செய்கின்ற உணர்வை பார்ப்பான். வேற நாம பிடிச்சி போடுற போட்டோவை பார்த்து அல்லாஹ் தீர்மானிக்கிறது. எனவே தக்வா உணர்வு இது முக்கியமானதாகும். ஒரு கடமையை செய்கின்ற போது அந்த கடமை என்பது ஒரு தியாகத்தின் அடையாளமாக செய்கிறோமே தவிர வெறுமனே அது ஒரு பெருமைக்கான ஒன்றாக ஆகிவிடக் கூடாது. உதாரணமாக நாம் வாழ்கின்ற நாட்டு சூழல்களை கருத்தில் கொண்டு இந்த வணக்கங்களை செய்கின்ற போது சூழ்நிலைகளை ஒரு சமூக விரோத நிலையை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக மாற்றிவிடக் கூடாது. சிலர் மாட்டை தெய்வமாக வணங்குகிறார்கள், சிலர் அதனை புனிதமாக கருதி பூஜிக்கின்ற ஒன்றாக ஆக்கி இருக்கிறார்கள். எனவே உணர்வலைகளோடு நாம் விளையாடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த சூழலில் அங்கிருந்த எல்லோருமே நர பலி கொடுக்கின்ற ஒரு சமூகமாக ஜாஹிலியா காலத்திலே இருந்திருக்கிறார்கள். அதாவது மாமிசங்களை, மிருகங்களை அறுத்து பலி கொடுத்து அதன் மூலம் அவர்கள் இபாதத்து என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அங்கிருந்த பெரும்பாலானவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். எனவே அந்த சூழலில் உதுஹியா என்பதும் மிருகங்களை அறுத்து பலியிடுதல் என்பதும் ஒரு சவாலான அம்சமாக இருக்கவில்லை. எனவே நாம் வாழும் சூழலில், நாடுகளில் அது சில மனிதர்களால் புனிதமாக கருதப்படுகின்ற ஒன்று. எனவே இவைகளில் நாம் நிதானமாக இருக்க வேண்டும். இந்த சோசியல் மீடியா வெளியே வந்தபோது மனிதனுடைய உணர்வுகளை தூண்டி விடுகின்ற விதமாக சிலர் நடந்து கொள்கிறார்கள். உதுஹியா கொடுக்கின்ற அந்த விடயங்களை, அந்த போட்டோக்களை ஃபேஸ்புக்கிலும் அங்கிங்கும் அப்லோட் பண்ணி அவர் அதனை ஏற்றிவிட்டு அதனால் மனித உணர்வுகளோடு விளையாடுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீ அல்லாஹ்வுக்காக தொடு, அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடு, அல்லாஹ்வுக்காக செய்யணும், படம் காட்டுறதுக்கு வேலை செய்யப்படாது. அதே போன்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது லன் யனாலுல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஹுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், நீங்க கொடுக்கிற இறைச்சியோ அல்லது இரத்தமோ அல்லாஹ்வை போய் சேருவது கிடையாது. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய உள்ளச்சம், உள்ளச்சம், இந்த உள்ளச்சத்துக்கு தாங்கூலி. நம்ம காசை கொடுத்து, கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை கொடுத்து ஒரு உதுஹியா என்கின்ற கடமையை செய்கின்ற போது இது ஒரு கடமை, இது அல்லாஹ் நமக்கு கூலி தரணும் என்கின்ற அந்த உணர்வு இருக்கணும். நாமளும் உண்டு பசியாற வேண்டும். சூழலில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களும் நம் குடும்பத்தினர்களும் நல்ல ஆளாக இருந்தாலும் சரி, ஏழைகளோ பணக்காரர்களோ, நாம் நம்முடைய இருப்பதை கொடுத்து அவர்களுடைய உள்ளங்களின் மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும். இந்த எதிர்பார்ப்பு தான் நம்முடைய இந்த உதுஹியா கடமைகளின் போது இருக்க வேண்டுமே தவிர இதை தாண்டிய உணர்வும் இதை தாண்டிய படங்காட்டல்களும் இருந்தால் வெறும் அறுத்த அந்த நிலைப்பாடு தான் இருக்குமே தவிர அந்த ஈமானிய அடைவு இருக்க மாட்டாது, கூலி இருக்க மாட்டாது, தோல்வி அடைந்து விடுவோம். சமூகங்களும் முரம்பட்டு கொள்ளும், அல்லாஹ்விடத்திலே நம்முடைய நன்மைகளும் இழந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பக்குவமான வாழ்வு, தியாகம், பொறுமை, சகிப்புத்தன்மை என்கின்ற எல்லாவற்றையும் உள்வாங்கிய ஒரு முழுமையான வாழ்வியல் வரலாறு பேசப்படுகின்ற ஒரு காலத்திலே இருக்கின்றோம். அந்த வரலாற்றை படிப்பினையாக கொண்டு எம் வாழ்க்கையை அமைத்து கொண்டு வெற்றி அறுகின்ற கூட்டமாக நாம் மாற வேண்டும். கேட்ட விடத்திலேயே கைவிட்டு விட்டு செல்கின்றவர்களாக இருந்தால் நாளைக்கு ஒரு நாள் வரும், நரகத்திலே போட்டு எடுக்கப்படுகின்ற போது
அல்லாஹ்விடத்தில் சிலர் வந்து கேட்பார்களாம், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தாவன், நான் இன்றைக்கு இந்த நரகத்தில் வருவதற்கு என்ன காரணம் எனக்கு காரணியாக அமைந்ததோ அந்த காரணங்கள், அந்த அமல்கள், அந்த செயல்கள் செய்யாமல் வேற நல்ல செயல்களை செய்துவிட்டு வருகிறேன், யா அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு தா என்று மனிதன் கதறுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். சக்கராத்துடைய வேதனையில் ஒரு மனிதன் கதறுவான் என்று குர்ஆன் சொல்கிறது. நரகத்தில் புரட்டி எழுக்கப்படுகின்ற போதும் மனிதன் அல்லாஹ்விடத்திலே மீண்டும் ஒரு வாய்ப்பு தா யா அல்லாஹ் என்று கேட்பான் என்று குர்ஆனிலே சொல்கிறது. அவலம் அம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் யததக்கர், சிந்தித்து உணர்பவன் சிந்தித்து உணரும் அளவுக்கான கால அவகாசத்தை நாம் நமக்கு தரவில்லையா என்று அல்லாஹ் மாறி கேட்பான். 40 வயசு 50 வயசு 60 வயசு 70 வயது என்று எல்லையை தொட்ட நாம் எத்தனையோ உபதேசங்கள் என் காதுகளை கிழித்து சென்றிருக்கின்றன. ஆனாலும் கேட்ட இடத்தில் கைவிட்டவர்கள் நாளை சக்கராத்துடைய வேதையிலே அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டு மண்டாடி தோற்று போகின்ற நிலையும், கபரிலே தோற்று போகின்ற நிலையும், நாளை மறுமையிலே நரகத்தின் படுகொலியில் கடந்து உழல்கின்ற நிலையும் வரும். அல்லாஹு தஆலா அந்த சூழ்நிலைகளை எமக்கு ஏற்படுத்தாமல் காப்பாகனாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ் ஸலாத்.